Welcome to Commerce class. Today's topic is capital market. What is capital market? We're going to see. Now, capital market அப்படிங்கிறது வந்து it refers to facilities and institutional arrangements. என்னென்ன ஃபெசிலிட்டிஸோ இல்லை அந்த இன்ஸ்டிடியூஷன் பண்ணக்கூடிய அரேஞ்ச்மெண்ட்ஸ் எதுக்கு அப்படின்னா லாங் டேர்ம் ஃபண்டுக்காக. ஸோ இந்த லாங் டேர்ம் ஃபண்டை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அரேஞ்ச்மெண்ட்டோ இல்லை ஃபெசிலிட்டிஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கேபிட்டல் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ capital market is defined as a market for borrowing and lending of long-term capital. Funds required by business enterprise. Business enterprise க்கு தேவையான long-term capital borrow பண்ணி lend பண்ணக்கூடிய market பேர் தான் capital market. Once again, a market for borrowing and lending. borrowனா கடன் வாங்கி அவங்களுக்கு கொடுக்கறது lend பண்றாங்க. எதுக்குன்னா long term capital. இங்க வந்து short term வரவே வராது. Short term na குறுகிய காலம், it can be for less than 1 year or medium term na less than 5 years அந்த மாதிரி இல்லை. இது வந்து ரொம்ப more than 10 years கூட நம்ம சொல்லலாம். long term capital fund எதுக்கு required for the business enterprises. Okay, so this is what we call it as a capital market. சரி, இந்த capital marketல யார் இருக்கா? It is composed of யாரெல்லாம் இருக்கா அப்படின்னா borrowers அப்படின்னா யாருக்கு ஃபண்ட் வேணுமோ, டிமாண்ட் ஃபண்ட் எனக்கு வேணும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அவங்கெல்லாம் borrowers. தென் சப்ளை ஃபண்ட், யார் சப்ளை ஃபண்ட் பண்றாங்கன்னா லெண்டர்ஸ் இங்க யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா இண்டிவிஜுவல்ஸா கூட இருக்கலாம், இல்லைன்னா பேங்கா இருக்கலாம், இல்லைன்னா வந்து கவர்மெண்டா இருக்கலாம். So there are two components in this capital market, that is the demanding fund are borrowers and the supplying fund, they are the lenders. Okay, next we see the definition given by K. Datta. Capital market is defined as a complex of institutions. வந்து காம்ப்ளெக்ஸ் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் ஏன் சொல்றாங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஒரே ஒரு இன்ஸ்டிடியூஷன் மட்டும் இல்லை, நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. Investment and practice with established links between the demand for and supply of different types of capital gains. So investment பண்றாங்க and the practice with established links which are all well established. Okay, so based on demand and supply by the borrowers as well as the lenders for different types of capital gains. So this is the definition given by K. Datta. இதோட தன்மைகள், characteristics என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா characteristics of capital marketல here இங்க என்ன டீல் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷேர்ஸ் அண்ட் டிபென்ச்சர்ஸ் மெயினா டீல் பண்றாங்க. அதனால இந்த கேபிட்டல் மார்க்கெட்க்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா செக்யூரிட்டிஸ் மார்க்கெட். So what is another name for capital market? It is called security market. Why? Because இந்த கேபிட்டல் மார்க்கெட்ல மோஸ்ட் டீல் பண்றது வந்து it is shares and debentures. ஓகே, சரி, இந்த ஷேர்ஸ் அண்ட் டிபென்ச்சர்ஸ்க்கெல்லாம் ஒரு பிரைஸ் இருக்கு. இந்த பிரைஸ் எப்படி டிசைட் பண்றாங்க? Yes, உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், it is price is always decided based on demand and supply. borrowers ரொம்ப பேர் இருக்காங்க, lenders கம்மியா இருந்தாங்கன்னா then the price is different. lenders நிறைய பேர் இருக்கிறாங்க, borrowers கம்மியா இருந்தாங்கன்னா then the value is different. Okay, so the price is based on demand and supply. Next one, participants. யாரெல்லாம் இந்த கேபிட்டல் மார்க்கெட்ல இருக்கிறாங்க, யாரெல்லாம் இதுல பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னா இண்டிவிஜுவல்ஸ்னா தனிப்பட்ட மனிதர்கள், கார்ப்பரேட் செக்டர்ஸ். ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியோட ஷேர்ஸ் அண்ட் டிபென்ச்சர்ஸ் கூட வாங்கலாம். ஓகே, அதுல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணுவாங்க. அதே மாதிரி பேங்க் கூட வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணலாம். கவர்மெண்ட் கூட வந்து சில கம்பெனியோட ஷேர்ஸோ இல்லை டிபென்ச்சர்ஸும் வாங்கலாம். அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க, ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கூட என்ன பண்றாங்க, they can invest in other companies also. So participants யார் அப்படின்னு பார்த்தோன்னா individuals, corporate sector, government, banks and other financial institutions are the participants in capital market.
Next, location. இது எங்க இருக்கு இந்த capital market எங்க இருக்கு? It is not confined to certain specific location. இதுதான் அப்படிங்கன்னு எதுவுமே அதுக்கு இடமே கிடையாது. Yes, உண்மைதான். ஆனால் இவங்க என்ன சொல்றாங்க? But certain activities are concentrated in certain well-known centers like stock exchange. ஒரு சில டிரான்சாக்ஷன்ஸ் ஒரு சில செயல்பாடுகள் வந்து இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் செய்வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இட் ஹேஸ் எ இம்பேக்ட் ஆன் தி ஓவரால் எக்கானமி. ஸோ இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலமா இந்த கேபிட்டல் மார்க்கெட்டுக்கு வேண்டிய அந்த transactions எல்லாமே நடக்குது. So location அப்படின்னா not confined to certain specific location, but certain active transactions are concentrated in the stock exchange அப்படிங்கிறாங்க. Then market for financial assets. இது எல்லாமே assets, certificate of deposit or securities or debentures or bankல deposit, இது எல்லாமே வந்து financial asset ன்னு தான் சொல்றாங்க. So இந்த capital market என்ன பண்ணுது அப்படின்னா it is providing a platform. அவங்களுக்கு வந்து இந்த லாங் டேர்ம் ஃபைனான்ஷியல் ஹெல்ப் தேவைப்படுது இல்லையா, பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு, ஒரு கம்பெனிஸாக இருக்கட்டும் இல்லை ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கட்டும். இஃப் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட் அ பிஸ்னஸ், இஃப் இ நீட்ஸ் லாங் டேர்ம் ஃபைனான்ஸ், then it is provided by this particular capital market. So market for financial assets is provided with this, the help of this capital market. Okay, so this is what is all about. கேரக்டரிஸ்டிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, செக்யூரிட்டி மார்க்கெட்னாங்க. ஏன் அதுக்குன்னா அதுல ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸ் செக்யூரிட்டிஸை மோஸ்டா இங்கே டிரான்சாக்ட் பண்ணதுனால இந்த கேபிட்டல் மார்க்கெட்க்கு இன்னொரு பேர் வந்து செக்யூரிட்டி மார்க்கெட். இதுக்கு ப்ரைஸ் எப்படி டிட்டர்மின் பண்ணா, இட் இஸ் பேஸ்ட் ஆன் டிமாண்ட் அண்ட் சப்ளை. தேர்ட், பார்ட்டிசிபென்ட்ஸ் யாரெல்லாம் அப்படின்னா இண்டிவிஜுவல், கார்பரேட் செக்டர், கவர்மெண்ட் பேங்க், அதர் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். எங்க இருக்குது பர்டிகுலரா இந்த இடத்துல தான் இல்லை, அப்படி இந்த இடத்துல தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டிரான்சாக்ஷன்ஸ் டேக் பிளேஸ் இன் த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அண்ட் ஃபைனலி என்ன சொல்றாங்க, it serves as a platform for long-term financial assets. Now these are the characteristics of capital market. Okay, இதுல kinds. next அடுத்தது போலாம். கைண்ட்ஸ் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட். கேபிட்டல் மார்க்கெட்ல ரெண்டு கைண்ட் இருக்குங்கிறாங்க. ஒன்று பிரைமரி மார்க்கெட், இன்னொன்று செகண்டரி மார்க்கெட். ஏற்கனவே போன சாப்டர்ல இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணோம். பட் ஒன்ஸ் அகேன் we will just see what is a primary market. பிரைமரி மார்க்கெட்ல என்ன டீல் பண்றாங்க? பிரைமரி மார்க்கெட்ல என்ன டீல் பண்றாங்கன்னா செக்யூரிட்டிஸ்ல தான் டீல் பண்றாங்க. ஓகே, இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா செக்யூரிட்டிஸ் கம்பெனிஸ் இஷ்யூ பண்றது டைரக்டா இன்வெஸ்டர்ஸ்க்கு இஷ்யூ பண்றாங்க. அதாவது யார் ஃபர்ஸ்ட் டைம் இஷ்யூ ஆஃப் த security to the public is called the primary market. கொடுத்திருக்காங்க பாருங்க. First time, the primary market deals with those securities which are issued to the public for the first time. Okay, so this is called primary market. அதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா நியூ இஷ்யூஸ் கூட சொல்லலாம், ஆர் நியூ ஃபைனான்ஷியல் கிளைம்ஸ் கூட சொல்லலாம். ஓகே, சரி, இது என்ன, how does it help, what it helps like-na, it helps facilitates capital formation. So capital formation க்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது தான் இந்த பிரைமரி மார்க்கெட். ஸோ மறுபடியும் சொல்றேன், பிரைமரி மார்க்கெட்னா தனியா ஒரு இடம் எதுவுமே கிடையாது. ஒரு நிறுவனம், ஒரு கம்பெனி வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஷேர்ஸோ இல்லை டெபெஞ்சர்ஸோ, அதாவது செக்யூரிட்டிஸ் இஷ்யூ பண்றாங்க அப்படிங்கும் போது அது பேரு தான் பிரைமரி மார்க்கெட். ஓகே, சரி, இப்படி எல்லாம் இவங்க வந்து கம்பெனிஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ண முடியும். there are 3 ways. எத்தனை ways? 3 ways. like they can raise the capital in the primary market. What are they? First one is called public issue. public issue அப்படிங்கிறது வந்து செக்யூரிட்டிஸ் நாங்க வந்து சேல் பண்ண போறோம் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, they give a advertisement in the newspapers. Now and all it is all done through demat accounting only. So everyone, all the public is made known. public பொதுமக்களுக்கு வந்து தெரிவிப்பாங்க advertisements மூலமா. So sale of securities to the public, அது பேரு public issue. This is the common method. Okay, which method is common method of raising capital அப்படின்னா நியூ கம்பெனிஸ் வந்து பப்ளிக் இஷ்யூ மூலமா தான் என்ன பண்ணுவாங்க, they raise their capital. next one வந்து ரைட் இஷ்யூ.
ரைட் இஷ்யூ அப்படிங்கிறது வந்து அடிஷ்னல் கேபிட்டல் வேணும் கம்பெனி ஏற்கனவே இருக்குது, அவங்களுக்கு வந்து அடிஷ்னலாக இன்னும் கொஞ்சம் கேபிட்டல் தேவைப்படுது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏற்கனவே அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃபர் டு தி எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர், அவங்களோட ஷேர் ஹோல்டர் ஃபர்ஸ்ட் கேட்பாங்க, நான் இந்த மாதிரி அடிஷ்னலாக செக்யூரிட்டிஸ் இஷ்யூ பண்ண போகிறோம், யார் விருப்பப்படுறீங்களோ தோஸ் who are willing can get it. So that is called the right issue. Next one, private placement. இது வந்து ஒரு selected group of peopleக்கு மட்டும் அவங்க என்ன பண்ணுவாங்க, they sell the securities. Okay, private placement is a way of selling securities privately to small group of investors. This is called private placement. So what are the three methods by which the three ways by which a company can raise capital in the primary market அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஒன்று public issue, second one is right issue, third one is a private placement. Public issue, it is by the new company, direct sale to the public. Right issue, that is to raise additional capital and the first they offer to the existing shareholders. And last is a private placement. This is they sell it directly to small group of investors. Okay, so what we saw was what are the kinds of capital market? Two kinds, one a primary market, another secondary market. So what is a primary market and what are the three ways by which they can raise a capital அப்படினு பார்த்தோம். Okay, next second one what we are going to see is what is a secondary market. Okay, here it is a market for old securities. அதென்ன old securities? ஏற்கனவே ஒரு தடவை செக்யூரிட்டி பார்த்தோம், இதில் பிரைமரி மார்க்கெட்டில். சரி, ஒரு கம்பெனி ஃபஸ்ட்டு டைம் அவங்க வந்து ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க, அதாவது ஷேர்ஸோ டிபெஞ்சர்ஸோ, அது வந்து செக்யூரிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். செக்யூரிட்டிஸ் வந்து பப்ளிக் இஷ்யூ பண்ணால் அது பிரைமரி மார்க்கெட். சரியா, இப்போ அந்த பப்ளிக் கையில் வாங்கிட்டாங்க கம்பெனியோட ஷேர்ஸை, அவங்க வந்து சில பேர் வாங்கினவங்க இன்னொருத்தர்கிட்ட விற்கணும்னு ஆசைப்படுறாங்க, அப்போது அது பேர் தான் செகண்டரி மார்க்கெட். ஸோ வி கால் தட் ஆஸ் அ market for old securities. Okay, so here they have said previously issued securities which are previously issued in the primary market are traded here. So primary market la vaangna and the securities மறுபடியும் விற்கணும்னு நினைக்கிறவங்க விற்பாங்க. So those securities you call them as traded in the secondary market. So இங்கே வந்து the trading takes place only between the investors. இது ஒரு பெரிய ஒரு டிஃபரன்ஸ். ஓகே, செகண்டரி மார்க்கெட்ல இன்வெஸ்டர்ஸ் கிட்ட தான் இந்த செக்யூரிட்டிஸ் கை மாறும். இட் சேஞ்சஸ் ஹேண்ட் only between the investors. ஓகே, ஸோ எப்படி இட் கேன் பி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலமா அல்லது ஓவர் த கவுண்டர் மார்க்கெட் ஆல்சோ. ஸோ போத் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ஓவர் த கவுண்டர் மார்க்கெட் மூலமா செக்யூரிட்டிஸ் வந்து கை மாறும். Okay, so this is what we saw today. So what you have to go through is what do you mean by capital market, what is the definition for a capital market, what are the characteristics. You have 5 characteristics. Kinds of capital market, primary and secondary. What is a primary market, what are the 3 ways by which they raise money in the capital in the primary market, and what is the meaning of secondary market. Okay children, I hope I'm clear. Thank you.